ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மதுரையில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஜாப், டெய்லி ஜாப், அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரியிலையுமே நிறைய வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாப் பாருங்கள், இயற்கை அங்காடி மதுரையில் வாண்டட் இருக்குது. அவங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, விற்பனையாளர் கேட்டிருக்காங்க. பார்ட் டைமாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டைமிங்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காலையில் 5 to 10 அப்படின்னு சொல்லிட்டு. விற்பனையாளர்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க, அவங்களுக்குமே பர்டிகுலர் டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 8 to 1 அப்படின்ட்டு. வாட்ச்மேன் கேட்டிருக்காங்க, நைட்டு 8லேருந்து மார்னிங் 7 வரைக்கும். டிரைவர் கேட்டிருக்காங்க, நல்ல சேலரி வழங்கப்படும். பயோடேட்டா எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க, சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க, ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க, டிரைவர் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வண்டிஸ் வெஹிக்கல்மே கொடுத்துருக்காங்க. நல்ல சேலரி, இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஜாப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சொந்த ஊர்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீபெய்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் 10 போஸ்டிங் இருக்குது. சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 வீலர் இருக்கணும், ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏசிபிஎஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்டர்வியூ டேட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 13, 14, 15 ஏப்ரல் மந்த்து. ஸோ டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வாண்டட் இருக்குது. ஸோ என்னென்ன போஸ்டிங் பாருங்கள். பம்ப் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெய்லர்ஸ் கேட்டிருக்காங்க, மதுரை தான். டெய்லர்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். சிங்கர் மெஷின், அதுக்கப்புறம் ஓவர்லாக், பேட்லாக், ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அனுபவம் மற்றும் திறமைக்கேற்ப சேலரி ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஜாப் தான். என்ன மாதிரி போஸ்டிங் பாருங்கள். ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க, மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் 18 to 40 சொல்லியிருக்காங்க. சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஃபீஸ் அண்ட் சேல்ஸ் ஜாப் தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியாஸ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெற்கு வாசல் அப்படின்னு சொல்லிட்டு, காலவாசல் ஷாப்க்கு வாண்டட் இருக்குது. ஆஃபீஸ் தெற்கு வாசலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. டேலி நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் டீட்டெயில் நோட் சொல்லியிருக்காங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. சேல்ஸ் கேர்ள் கேட்டிருக்காங்க, 12th முடிச்சிருந்தாலே ஓகே தான். 2 years சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கார் டிரைவர் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே மதுரை ஜாப் தான். சரியா? ஸோ அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நேம் எது நியர்பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஜாப் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கார் டிரைவருக்கு தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவர் அப்படின்னும்போது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டைமிங்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 9 to 5 அப்படின்ட்டு. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் கீப்பிங் ஜாப் தான் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் அருகில், அண்ணா பஸ் ஸ்டாண்ட் அருகில், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய நேமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அஸ்வின் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு. க்ளீனிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். டே நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏசிபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. ரியோ உமன் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங்க்கு வாண்டட் இருக்குது. 40 வயதுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார்ட் பாய் கேட்டிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வாட்ச்மேன் ஜாப் தான் கேட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அஸ்வின் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேன் எப்படின்னா டே அண்ட் நைட் ஷிஃப்ட்டுக்கு எழுத படிக்க தெரிந்திருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிப்போர்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களோட சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஜாப்க்கு வாண்டட் இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சேம் லொக்கேஷன், சேம் அட்ரஸ்லேயே தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வீட்டுக்கு குக்கு, வீட்டில் தங்கி வேலை செய்கிறதுக்கு போத் சைவம் அண்ட் அசைவம் சமைக்க தெரிந்த குக் கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செந்தில் அண்ட் சன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வாண்டட் இருக்குது. அங்கே கம்பெனியில் வாண்டட் இருக்குது. மதுரை தான். என்ன மாதிரி ஜாப்ஸ்னு பாருங்கள். ஆட்டோ டிரைவர் கேட்டிருக்காங்க, ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் +2. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஜாப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க, கீழே வாசல் மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க, டேலி தெரிஞ்சிருக்கணும், லெஜர் ஒர்க் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10:30 to 7:30 அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி, பேட்டா, இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரைக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் நோட் ஸ்பெஷலாக கொடுத்தாங்கன்னா அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர்வைசர் ஜாப் ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னா மதுரை தான், நிதிலா நர்சிங் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் 2 வீலர் இருக்கணும், மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க சரியா. இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாப் போடுறதுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னா அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உண்மையாலுமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஒரு மதுரை ஜாப் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே இப்போ இந்த வீடியோலேயே எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், டெய்லரிங் ஜாப் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஜாப் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஜாப் உங்களுக்காக தான், கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக தான் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ.